தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான தேர்தல் தகராறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளராக பெரிய கருப்பன் போட்டியிட்ட நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக அதிமுகவின் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக பெரிய கருப்பன் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிவகங்கை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பெரிய கருப்பன் தரப்பில் சம்பவம் நடந்த இடத்தில் பெரிய கருப்பன் இல்லை என வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான தேர்தல் தகராறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். ஓசூர் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் அரிபாலால் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் வழக்கறிஞரை ஒருவர் அரிவாலா சரமாரியாக வெட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வழக்கறிஞரை போலீசார் தாக்கியதாகவும் போலீசாரை வழக்கறிஞர் தாக்கியதாகவும் கூறப்படும் நிலையில் போலீசாரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். சதுப்பு நிலம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள 47 குடியிருப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று ஆக்கிரமிப்பு குடியிருப்பாளர்களை அகற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், போலீசார் பாதுகாப்புடன் துரைப்பாக்கம் மகாலட்சுமி நகர் விஜிபி விரிவு பகுதிக்கு ஜேசிபி இயந்திரத்துடன் சென்றதாக தெரிகிறது. அப்போது பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் 2 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து ஆக்கிரமிப்பு குடியிருப்பு இடங்களை வருவாய்த்துறை, வனத்துறை அதிகாரிகள் அகற்றினர். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமத்தில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது. இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டது. இதனால் தரங்கம்பாடி, சின்னூர்பேட்டை, சந்திரபாடி, தரங்கம்பாடி, குட்டியாண்டியூர், பெருமாள்பேட்டை உள்ளிட்ட 28 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 400 விசைப்படகுகள், 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஐயப்ப பக்தர்களின் கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் ஓமலூரை சேர்ந்த மஞ்சுநாதன் என்பவர் தனது 8 வயது மகன் சித்தார்த் மற்றும் 3 உறவினர்களுடன் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கம்பம் புறவழி சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் காயமடைந்த 5 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார ரயில் 2 ரயில் நிலையங்கள் நிற்காமல் சென்றதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட மின்சார ரயில் புலியமங்கலம் மற்றும் மோசூர் ஆகிய 2 ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவிழாங்காடு ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது பயணிகள் லோகோ பைலட்டுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ரயில் லோகோ பைலட்டிடம் ரயில்வே நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட இரும்பு சத்து மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்ட மாணவிகள் மயக்கமடைந்தனர். இரத்த சோகை, உடல் வளர்ச்சி பாதிப்பு, உடல் சோர்வு, படிப்பில் நாட்டமில்லாமல் இருத்தல் உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக மாணவர்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரை வழங்கப்படுகிறது. ஒருவருக்கு 1 மாத்திரை வழங்கப்பட்ட நிலையில் மாத்திரைகளை சேர்த்து வைத்து அதிக அளவில் சாப்பிட்ட 2 மாணவிகளும் பெற்றோர் திட்டியதால் தற்கொலை செய்யும் நோக்குடன் 20 மாத்திரை சாப்பிட்ட மாணவி மயக்கமடைந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். 2 மாணவிகள் வீடு திரும்பிய நிலையில் 1 மாணவி தொடர் சிகிச்சையில் உள்ளார். மாத்திரைகள் வழங்கப்படுவதையும் மாணவிகள் அதனை உட்கொள்வதை ஆசிரியர்கள் கண்காணிக்க பெற்றோர் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.
சபரிமலையில் ஐயப்பன் சுவாமி தரிசனத்துக்கு சென்றபோது தசைப்பிடிப்பால் பாதித்த பக்தரை அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு சாமி தரிசனம் செய்ய உதவினர். ராணிப்பேட்டையை சேர்ந்த வருண்குமார் புல்மேடு பாதை வழியாக சபரிமலைக்கு ஐயப்ப தரிசனத்துக்கு சென்றார். அப்போது தசைப்பிடிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவர் அவதியடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து துணை கமாண்டன்ட் சுதாகர் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கேரள காவல்துறையினர் உதவியோடு 4 கிலோமீட்டர் தூரம் அவரை சபரிமலை சன்னிதானத்துக்கு சுமந்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவர் சுவாமி தரிசனம் செய்யும் ஏற்பாடு செய்தனர். ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக 2வது நாளாக குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என அனைத்து துறைகளிலும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொடுக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். நீர்வரத்து சீரானதை அடுத்து தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கும்பகரை அருவி அமைந்துள்ளது. அருவியில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 18ஆம் தேதி முதல் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழைப்பொழிவு இல்லாததால் அருவியில் நீர்வரத்து சீரானது. இதையடுத்து அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே கண்டெய்னர் லாரியில் 300 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பேராவூரணி அருகே முடிச்சிக்காடு பகுதியில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றபோது கண்டெய்னர் லாரியில் இருந்து மற்றொரு வாகனத்துக்கு கஞ்சாவை மாற்றிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கண்டெய்னர் லாரி மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றில் இருந்த 300 கிலோ கடத்தல் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட அண்ணாதுரை, தர்மராஜ் மற்றும் முத்தையா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.